தங்கமாகட்டும் நிலமாகட்டும் எங்களுக்கு நஷ்டமே வராது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நஷ்டம் வரும்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஏற்றம் இறக்கம் நமக்கு வந்து வெளிப்படையாக தெரியும். 15% ஏறி இருக்கு, 20% ஏறி இருக்குங்கிறது தெரியும், அதே 10% இறங்கி இருக்குங்கிறது எனக்கு வந்து தெரியும். ஆனால் தங்கமாகட்டும், தங்கத்தில் கூட ஓரளவுக்கு தெரியும். ஆனால் நிலமாகட்டும் உங்களுக்கு ப்ரைஸை பற்றிய ஒரு இதுவே தெரியாது, ப்ரைஸு தெரியவே தெரியாது. நீங்கள் வருடம் தோறும் அதை கணக்கிடவே மாட்டீங்க. அதே மாதிரி நம்ம நிலத்தை விற்கவும் மாட்டோம். நிலத்தை விற்று நான் நல்லா மகிழ்ச்சியாக வாழ போகிறேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. எப்போ நிலத்தை விற்பாங்க அப்படின்னா, ஒரு தேவை வந்தால் தான் விற்பாங்க. ஏதாவது குடும்பத்தில் ஒரு அசம்பாவிதம் வந்தால் விற்பாங்க, இல்லை பெருசாக ஒரு வீடு கட்ட போகிறேன்னா விற்பாங்க. அது ஒரு 20-30 வருஷம் கழித்து விற்கும் போது என்ன ஆகும், பெரிய அளவில் பணம் கொடுத்த மாதிரி இருக்கும். அதை தான் எல்லாரும் என்ன சொல்லிடுறாங்க, இதுக்கு நட்டமே வராது, லாபம் மட்டும் தான் வருங்கிறாங்க. நீங்கள் அதே 25 வருடம் வந்து இந்த ஈக்விட்டியில் பணத்தை வச்சு பாருங்க, பணம் உங்களுக்கு அள்ளி கொட்டும். ஆனால் இதை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் 25 வருஷம் வரைக்கும் நீங்கள் பணத்தை வைக்கணும்னா எல்லாம் 25 வருஷம் வரைக்கும் ஆகும்பா வைப்பான்னு கேள்வி கேட்பாங்க. நிலத்தை வந்து அதை கேள்வியே கேட்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் நிறைய நிலம் வந்து அனாமத்து நிலமாக போகுது, அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாமல் அப்படியே யாரோ வந்து அனுபவிச்சுட்டு